பாமுக பொறிச்சொல் ஊசல் ஊசல் உயிர் ஊசல் ஆடுது ஒன்று தான் பெற நினைக்கிறேன். வாங்க அதோண்டு தான் ஞாபகத்துக்கு வருது. அதோண்டா எனக்கு என்ன ஊசல் ஊஞ்சல் என்றது வர ஊசல் என்றது வருதானே. அதையும் பேச்சு வழக்குல சொல்றதா ஊசல் அசைந்தாடுவதைத்தான் அந்த அசைவுறு நிலையைத்தான் ஊசல். அதான் அசைவுறு நிலை ஊசலாடு ஊசல். அதான் அதான் அது ஆக்கள் மண்டையை போடண்டா சொல்லுவார்கள் ஊசல் ஆடிக்கொண்டு இருக்கு. ஆனா அது ஒன்றுதான் இருக்கு அப்படி வேற இல்லையா பாருங்க. நான் சொல்லவா? சொல்லுங்களா. பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமகன் வாணிமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் என்று ஊசல் ஊசல் என்னுடைய ஊசல் 1101 ஆகிறது. ஊசல் அசைதல் ஊஞ்சல் என்று சொல் தடுமாற்றம் என்றதையும் இந்த ஊசல் என்ற சொல் கொண்டு வருகிறது. ஊசல் என்பது அசைவரும் ஒரு நிலை. உயிர் ஊசலாடுகிறது என்று சொல்வார்கள். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, இப்பயாண்டு ஊசலாடி கொண்டிருக்கிறன்னு சொல்வார்கள். மற்றது நாட்கள் சென்ற உணவுப் பொருட்கள் ஊசி போய்விட்டதுன்னு சொல்வார்கள். அதையும் ஊசல் என்ற பொருள் தான் வருகிறது. ஊசி போய்விட்டது மணக்கிறது. கருவாடனா ஒரு ஊசல் மனம் வரும்னு சொல்லுவார்கள். ஊசல் மனம் வருவதுன்னு சொல்லுவார்கள். அடுத்ததாக அந்த அசைதல் ஆடுதல், அந்த அசைந்து திரிவது ஆடுதல் எல்லாம் ஊசல் ஆடுகிறதுன்னு சொல்லுவார்கள். எண்ணங்கள் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த எண்ணங்கள் ஒரு நிலையில இல்லாமல் அங்குமிங்கும் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஒரு நிலையில் அது இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவார்கள். மற்ற அந்த கடிகாரத்தின் அந்த முள்ளு அது ஆடுவதையும் அந்த பெண்டுலம்னு சொல்றது அதுவும் ஊசல் ஆடுகிறது தான் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஊஞ்சல். நாங்கள் ஊஞ்சல் கட்டி ஆடின அந்த நினைவுகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. அது உன்னூஞ்சல் என்று சொல்வார்கள். ரெண்டு பக்கத்திலேயும் ஆட்கள் நிற்பார்கள். நடுவில் ஒரு பலகை இருக்கும். அதுல பிள்ளைகளை வச்சு விட்டு ரெண்டு பக்கமும் உண்ணி ஆடுவது அந்த ஊஞ்சல். அந்த ஊசலாடும் ஊஞ்சல் என்று சொல்லுவார்கள். மற்றது ஊசலாடுவது அங்க இங்கேயும் நாங்க எந்த நாளும் ஊசலாடிக்கணும் தான் இருக்கிறோம். ஒரு நிலையில இல்லாமல் என்று சொல்லிக்கொண்டு போயிடுவது. நன்றி, வணக்கம். காலை உற்சாக வணக்கம். கலைவாணி செல்வி நித்தியானந்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை குறிக்கொண்டு இன்றைய பாமுக பொறிச்சொல் வியாழக்கிழமைக்குரியது 4055. ஊசல் ஊசல் ஊசல். கடைசி நேரத்தில் மக்கள் மரணத்துக்கு முன்பு அவருடைய உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். அடுத்த ஊசல் பொழுதுபோக்காக ஊஞ்சல் விளையாட்டு மரங்களில் கயிறு கட்டி விளையாடுவார்கள். ஊசல் தாயத்தில் அரசியல்வாதிகளின் ஊழலும் உண்டு. ஊசலுக்கு ஊழலும் ஒரு பதம் இருக்கின்றது. ஊழல் நிறைந்து பல பிரச்சனைகள் அகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஊசல் காற்றில் மரங்கள் யாவும் அசைந்து காணப்படுகின்றன. ஊசல் வயதானவர்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுவது சாதாரணமாக உள்ளது. மன தடுமாற்றமும் உண்டு. இந்த சில பேருக்கு வயதானவர்களுக்கு மனம் ஒரு தடுமாற்றமாக இருக்கின்றது. அது ஊசலாடி கொண்டிருக்குன்னு சொல்வார்கள். இவ்வளவுதான் என்னது கருத்தாக அமைந்துள்ளது. பதத்தளிப்பு சொன்னால் அது தடுமாற்றத்துக்கு என்ன தடுமாற்றம் கால் தடுமாறுது. அங்க இங்கே நடக்க இல்லாம ஊசல் அடிக்கின்றது. குறைவுதான் ஊசல் என்ற நாடுங்க பேச்சு தமிழ் இருக்கலாமே அப்படின்டா ஊசலாடுதுன்னு சொல்றதானே. இல்ல அது பேச்சு தமிழ் இல்லாம அது நேரடியான சொல்லி அதுதானே ஊஞ்சல். மன தடுமாற்றம் பதகளிப்பண்டு சொல்லுவோம் அல்லவா? பதகளிப்பண்டு அதுக்கான எல்லாம் சொல்லும். ஊசல் என்ற பதத்தோட தானே வருகிறது. ஊஞ்சல் என்ற சொல்லுதான் நான் புது அறிஞராங்க. ஊசலுக்கு ஊஞ்சல் ஊசல் என்ற சொல்லில் இருந்துதான் ஊஞ்சல் வந்ததோ இருக்கலாம். ஊசல் ஊஞ்சல் அந்த இஞ்சனாக போட்டு ஊசல் ஊஞ்சல் இந்த முன்னர் காலங்கள்ல ஊசலாடுன்னு சொல்றதா இருக்கலாம். அதான் தெரியல. ஊஞ்சல் ஊஞ்சல் தேடி பாப்போம். கூடுதலாக இறக்கிறதுக்கு முதல் அதை சொல்லுவதுதான் கேள்விப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மணக்குதுன்னு சொல்றது அந்த பூஞ்சனம் பிடிச்சு மணக்கிறது ஒரு வாடை நல்ல மனம். அந்த ஊசல் மனம் கருவாடுகள் தான் நிறைய ஊசி போன மனம்னு சொல்லுவாங்க. ஊசல் ஊசல் ஒரு மனம், சகிக்க முடியாத ஒரு மனம். அதான் செத்த குணத்தின் நாத்தன் ஊசல் ஊசி போன நாச்சண்ட பூஞ்சை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சாதி மனம் இருக்கு. அதான் ஊசல் சொல்றாரு. அவ்வளவுதான்.
உயிரோட நகுலவதி இருந்தா மீன், உயிரட்டு போட்டு போனா பாருங்க. கருவாடு. சரி, நன்றி, வணக்கம். கருவாடு, ஊசல் கருவாடு. அதுல இதை காண இருக்க கருவாடு சொல்வார்கள். அநேகமாக அதிகமாக சொல்வார் திடீர் ஊசல் ஊசி போயிட்டு ஊசல் மனம் வந்து அது என்னன்னு அது சொல்றது. சில வேளையில வாணி காயாத தன்மை இருக்கிறபடியால் அது சிலவெல்லாம் அந்த மனம் அந்த ஊசல் மணக்கிறது. வராது. அந்த இந்த பழுதுபட்ட இதுகள் மீன்கள் இருக்குல்ல, அதை போட்டு போட்டுதான் அந்த ஊசல் வரும், ஊசல் மனம் வரும். இல்ல இப்ப வந்து அதுதானே இப்ப அந்த கருவாடுன்ற கிலோ எல்லாம் பெரிய எவ்வளவு விலையிலன்னு தெரியுமா? கருவாடுலாம் பயங்கர விலை. அதுக்கெல்லாம் தானே சரியான விலை சரியான விலை. நினைச்சு பார்க்க இயலாது. அந்த காலத்துல சும்மா கட்டா கருவாடுன்னு சொன்னா சும்மா வாங்கிக்கொண்டு வந்து இப்ப கட்டா கருவாடு சரியான இப்ப கட்டா கருவாடெல்லாம் நினைச்சு பார்க்க இயலாத விலையாமாங்க. சும்மா கருவாடுன்னு கேட்டா கார கருவாடு, சால மீன் கருவாடு அதுகளைத்தான் கொடுக்குறார்கள். இந்த கட்டா கருத்து கருவாடுகள்லாம் கிடையாதாமன்னு சொல்லி சொல்லுவார்கள். நன்றி சாந்தி. எனக்கு ஒரு கேள்வி, ஊசி போறதுன்றது ஊதி போறதா இல்ல பழுதா போனது ஊதி போறதா? அந்த கேள்வி. ஊசி ஊசல் அது பேச்சு வழக்குல ஊசி போறன்னு வந்தா இல்ல ஊதி போறது இது கேள்விதானே? சரி, ஊதி போறது வந்து அது பழுதடைந்து பழுதடைந்து இல்ல இல்ல இந்த சொல்லி ஒருக்கா தேடி பாப்போம். என்னடா ஊசி போகிறதா ஊதி போகிறதா, அந்த பழுதடைந்து போறதுக்கு எது சரியான சொல்லுன்றதை தேடி பாப்போம். அது பேச்சு வழக்குல ஊசி போகிறதுன்னு சொன்னோமான்றதும் என்னுடைய கேள்வி. மற்றது ஊதி போறன்னு சொன்னா பெருக்கிறது தான் ஊதி. இல்ல இல்ல இப்ப இறந்த உடல்கள் ஊதி போறேன்னுக்கு அது பழுதடைந்து போறாண்டு அதுதான் ஊசலாக வந்ததாண்டதான் அந்த அதுல இல்ல இல்ல. சரி சரி, நான் என்னுடைய கேள்வியாக மாட்டேன். இறக்க போற தருவாயில் இருப்பவர்களே சொல்லுவார்கள் உயிர் ஊசலாடுகிறது. அது வேற, அது இறந்த பின்பு அதை நாங்கள் அந்த பொடியை வச்சிருந்தோம் என்றால் அது வீங்கி கொண்டு வருவதைத்தான் ஊதி விட்டது என்று சொல்லுவோம். அத மாதிரி நீங்க சொல்ற கருவாடும் அது காயாம ஊதி பழுதாகி போயிருக்கிறதுன்றதை சொல்றதா? கருவாடு ஊதி பழுதாக போறது இல்ல, அது மனம் வெயில்ல காய வர்றது தன்மை வந்து அப்படியே காயாமல் இருப்பது. கருவாட்டு மனத்தை சொல்லுறார்கள். நேவிஸ் பிலிப் அவர்கள் நிறைய தேடலை கொண்டு வந்திருந்தார். அதை விட கருவாடு மீன் என்னவா இருந்தாலும் பழுதாப்புறால நாங்க திருப்பி அதை சாப்பிடுறோம். இதெல்லாம் இவ்வளவு கிடைக்கிற எங்களை பழுதாப்போட அந்த இடத்துலயே வச்சிருக்கீங்களா? பதப்படுத்திதான் காய போடின உப்பு எல்லாம் போட்டு வடிவா துப்புரவாக்கி வெயில காய வைக்கிறது. வெயில காய வைக்கிறது உள்ளுக்குள்ள இதெல்லாம் போயிடும் தானே. அது இத்தனை உயிர்களையும் பழுதடைந்தாலும் பாதுகாக்க முயற்சி செய்யறோம். ஆனால் நாம் அப்படி அல்ல, அதை மெல்ல சிந்தித்தபடி அழகாக இணைந்து போட்டு வைக்கிறார்கள். அது போட்டு வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அதுக்கு பிறகு எங்க ஒண்ணு தள்ளுறதுதான் அடுத்த கேள்வி. அழகாக அந்த தேடலோடு இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் சுவாரஸ்யமாக இருந்தது. தேடலோடு இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி சாதனை அவர்கள். வணக்கம். இனிய உற்சாக காலை வணக்கம் வாணி. வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாணியக்கா. இப்போதுதான் இணைந்து நீங்கள் ஊசல் ஆடுறதை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வாணியக்கா. நன்றி, எல்லாவற்றுக்கும் மிக்க மிக்க நன்றி. நகுலுக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களும் நன்றியும். உங்களுக்கும் எங்கள் மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள். அதுல அந்த சின்ன ஸ்டூலோட தான் காரில் வரும்பொழுது காய்ச்சி கொண்டு வந்தோம். நகுல் அவ்வளவுக்கு ஒரு பிக் மேன் ஆகி பெரிய ஒரு என்ன சொல்ற குடும்ப சுமையை சுமந்த மாதிரி தான் அன்றைக்கு இவர்கள் எல்லாம் கையில் பிடிச்சி ஸ்டூலை வச்சு அவர்களை பிடிச்சி இறக்கி ஏற்றி உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. அது பார்க்குறது பக்குவம் அடைந்து விட்டார் நகுல். தண்ணீர் காணுடனே தண்ணீர் குடிக்கணும். செயல்பாடும் மிகவும் சிறப்பானது, மறக்கிறார். நீங்கள் இவையோட சேர்ந்து வரைக்கும் மதியா நடேசன் அவர்கள், தாமலர் அவர்கள் வந்தது எல்லாம் சந்தோஷமா இருந்தது. உண்மைதான். நடவனரும் கேட்டார் உங்களுக்கு போனதுலேயே அதிகம் பிடித்தது என்னன்னு கேட்டார். சரியா? அப்போ உண்மையில் சொன்னேன், ஜெயநாடசன் அவர்கள், தாமலர் அக்கா,
மற்றது கங்கா ஸ்டாலியை ஓடோடி வந்துட்டார் அடுத்த நாள் வந்து எங்களோட அன்று முழுவதுமாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி தெரிஞ்சார். அதுக்கப்புறம் சர்வஸ்ரீயக்கா சந்தித்தது, அப்புறம் கவிக்கொண்ணா எல்லோரையும் உண்மையில் இந்த ட்ரிப் வந்து இந்த உறவுகளை அது சந்தித்தது உண்மையில் மிக சந்தோஷம். இடங்கள் பார்த்து 1-2 சும்மா பார்த்தது தான் ராவிக்காக. ஆனால் அந்த உறவுகளை சந்தித்தது, அவர்கள அந்த ஆசை, அவர்கள அந்த துடிப்பு, உண்மையில் உபசரித்த விதங்கள் உண்மையில் மிக சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஒரு பயனுள்ள ஒன்றாக அமைந்தது என் பக்கமாக. நேரமே இல்லாமல் ஓடிட்டு 10 நாளும் அப்படியே கட்ட கட கடன்ட்டு ஓடிட்டு. நகுலா சிவநாதன் அவர்களை பார்க்க காணலையா? அவர் அங்குதான் இருக்கிறாரா? அவர் பிஸியா? ஜெர்மனில தான் அவர் ஜெர்மனி தானே. என்ன ஜெர்மன்ல நிறைய உறவுகள் இருக்கின்றார்கள். சொல்லுங்க, உங்களை பக்கத்துல இருந்தது டூ பிஸியா நாக்கலாம். அப்ப உண்மையில இவர் வந்து இந்திரா மகாலிங்கம் அவர்கள் தெரிஞ்சிருக்குந்தானே, அவர் கேள்விப்பட்டு ஓடி வந்தார். கணவன் 2 பேருக்கு மேலே உண்மையில் இவருக்கு முழங்கால் பிரச்சனை, அவருக்கு கழுத்து பிரச்சனை. கணவனாருக்கு கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கஷ்டம். இப்படி ஒரு பக்கம் தான் பார்த்துருந்தேன். இருந்தாலும் அந்த துடிப்பு, பழைய உறவுகள் சந்திக்க வேணும் என்ற ஒரு துடிப்போட ஓடி வந்திருந்தார் அவரும். அது நேரம் மாகி செஞ்சதீசன் இளையவர்களாக ஓவிப்பிக்கள் விதிஷா அவர்கள் தம்பதிகள், கஜன் வேதிகா எல்லோரும் ராகவிக்கு நல்ல ஒத்துழைப்பாக தரியதர் ராவி வந்துட்டு இனி அவர்களும் மேலே முடிய ஓடோடி வந்து அவர்களோட கோப்பரை பண்ணது. அங்கே நகுல் நீதினி இப்படி பலர் எல்லோருமே உண்மையில் மிக சந்தோஷமாக இருந்தது. ஒரு சிலர் பக்கத்தில் இருந்தோம், டூ பிஸியான பீப்புளோடு நாங்கள் வேலை வட்டிலாம் போனாங்க தானே. அப்போ அதை ஒன்றும் செய்ய முடியாது. மனம் உண்டானா இடம் உண்டு. அதுதான் வேணும். அதான் நேற்று வாய்ஸ் மறுமொழி சொன்னார், வாணியன்டி என் கார் சின்னதான் என்றார். அது கார் பெருசு. நான் சொன்னேன், நாங்கள் காரை பார்த்து பழகிறல்ல, வீட்டை பார்த்து பழகிறல்ல. மனதில் இடம் உண்டானால் மனம் உண்டானால் இடம் உண்டு வாயசரன்னு சொல்லி அவரும் பாவம் மேலே முடிய ஓடோடி வந்து அவர் தான் கொண்டு விட்டது ஏர்போர்ட்டில். அப்போ இப்படி நிறைய நானும் வாணியின் வந்து நேரத்தில் நான் சொல்லணும் என்னென்னா, என்னை பார்க்க வந்து வாணிமோகன் பிள்ளைக்கும், மற்றது சாந்தினி ஸ்ரீரன் குடும்பமாக வந்திருந்தார்கள், மற்ற கங்கா ஸ்டாலியும் வந்திருந்தார்கள். என்னோட வரணும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார்கள், வந்திருந்தார்கள். மிகவும் சந்தோஷமா இருந்தது. நான் எல்லாரும் வீடுகளுக்கும் போயிருக்கிறீங்க குடும்பமா இல்ல எல்லாரும் உண்மையில பக்கத்துல சொன்னார்கள். உண்மையில தூரம் இப்ப ராகவின்ற பிளான் வந்து அவர் போடக்குள்ளே சொன்னார், அம்மா யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, நாங்கள் குற்றமும் சொல்லலாம் குறையும் சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் வேலை பள்ளிக்கூடங்கள் மற்ற வாகன வசதிகள். இப்போ முதல் வந்து இப்போ வசந்தக்காட்ட எல்லோரும் அந்த காலையில் எழும்புனோடனே முழிக்கிறது கவிக்கொண்டான முகத்தில் தான் இருப்பார். அப்படியே வந்து காரில் வந்துட்டு பிறகு அந்த அண்ணாட பிள்ளைகள் இந்த அண்ணாட பிள்ளைகள் அந்த வீடு நிறைய காலையிலேயே இருக்கும். கடவுளை அழிப்ப வீடு நிசப்தம். ஏண்டா எல்லா பிள்ளைகளும் தூரம் எல்லாரும் கல்யாணம் தனி குடும்பங்கள் ஆகிவிட்டார்கள். கார் வசதிகள் பிரச்சனை. அப்போ அதுக்குள்ள என்ன அவங்க விடணும் விட்டுட்டு தான்றது. திரும்ப சாந்தினி அவர்களுக்கு உண்மையில் மிக்க பெரிய நன்றியை சொல்லணும் என்றால், அவர் இருப்பதோ இங்கே ஷனில் அங்கே இருந்து ஆண்டிக்கிட்ட வந்து 1.5 மணி தூரம் வந்து கூட்டிகிட்டு போய் திரும்ப அவர வீட்டில் இருந்து கோயில் அதே 1.5 மணி தூரம் திரும்ப அங்கே இருந்து திரும்ப வீட்டை போய் திரும்ப இங்கே வசந்தக்காட்டை எல்லாரையும் விட்டு திரும்ப வசந்தக்காட்டிலிருந்து ஜெயாண்டியை விட்டு இதுக்கெல்லாம் ஒருத்தொழிச்ச கஜன் மற்றும் அண்ணா முக்கியமாக நகுல் சிரிச்ச முகத்தோடனேயே இருந்தாலும் வாணியிருக்கா காசு இருந்தாலும் அந்த நேரம் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த மனமும் வேணும் உண்மையில். அதுதான் அப்போ ராவி சொன்னாரம்மா கொஞ்சம் கடமைப்பட்டோம்னா இல்லை அவர்கள் சந்தோஷமாக தான் அவர் சொன்னது. அவர் போட்டு வந்தால் ட்ரெயின்லேயே திரும்ப நான் ட்ரெயினும் உண்மையில் வந்தா பிராமணங்கிட்டது அது சுற்றி வளைச்சி எல்லாம் மாற மட்டுமே உண்மையில் சரியான டிக்கெட்டுகள் கூடாது. அந்த காசு 70 ஒரு பகுதி போய் வர நீங்க போய் வர்றேன் ஒரு பக்கத்துக்கு 70 வேணும், இந்த பக்கத்துக்கு 70 வேணும் மாணியக்கா. மற்றது இப்ப போக்குவரத்து சரியான கஷ்டம் மாணியக்கா. அப்ப எல்லாவற்றையும் நீங்க எங்கிட்ட இருந்து கம்முக்கு போறேன்டாலே 3 மணித்தியாலும் வேணும் மாணியக்கா போறதுக்கு. ஏனென்றால் அங்க இங்க போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் எடுத்து அங்க இறங்கி இன்னொரு பஸ் எடுத்து அங்க போறது
அப்ப எல்லாம் அப்ப நினைச்சு மாதிரி செய்யறா வாகனம் தான் சுபம் நாங்கள் எங்களுக்கு. அப்ப அதுக்கும் மிக்க மிக்க நன்றி. நீங்களும் சும்மா இல்ல, அண்ணாவும் 2 பேரும் வேலை அதற்குள்ளும் உள ஒத்துழைப்புகள். லக்ஷியா வீட்டுல நல்ல ஒரு விருந்து பிரசாரம், சூப்பர் சாப்பாடு அங்கு. பின்னர் ஒன்று கூட உண்மையில சந்தோஷம், மிக சந்தோஷமா தந்த இந்த விடுமுறை எங்களுக்கு உண்மையில. தமிழனுக்கு அதான் சொன்னா நேற்று, ஐயோ வாணி இப்ப நீங்க போறது நினைச்சா தனக்கு வருத்த மாதிரி வருகுதாம. அது உண்மை. அப்போ ஜெயநரசன் அவர்களும் கண்ட அந்த முதல் நாளே ஒரு சோர்வோடு இருந்தார். எனக்கு அது அந்த பழைய ஜெயநரசன் விளாண்டது போல இருந்தது. உண்மையில் கொஞ்சம் வாடியும் இருந்தார். ஆனால் வரும்பொழுது உண்மையில் மிக உற்சாகம். அந்த பூ அப்படியே வாடி எப்படி மலர்ந்தோ அது போல இருந்தது அவர் முகமும். நீங்க சொல்றீங்க தானே, நீங்கள் உசுப்பேத்தி நேவிசா காண்ட முகத்தை பாருங்க. இல்ல சுவிட்சர்லாண்ட் பொழுது அவரையும் பார்க்க தான் முயற்சி. சரி வர இல்ல, பாப்போம் அது வாசலுக்கு போன உங்களை மீட் பண்ணலாம். டோம்பரி எங்க பார்க்க வரையில, அது டைமுகள் அப்படி ஓடிட்டுதல்ல. வசதி இல்லாம போயிடுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் வசதி இல்லாம போயிட்டு பரவாயில்ல. அந்த பக்கம் அந்த பக்கம் அவ நாங்கள் பெல்ஜியம் கூட்டி போனார் வாயிசன். அப்போ வரும்பொழுது சொன்னேன், இந்த செல்வியக்கா வச்சுதான் இந்த பக்கத்தில் இருந்தது. வரும் பெல்ஜியம் யார் வதனி. ஆனால் 20 நிமிஷம் வசந்தாக்கா வீட்டையும் அவர் வீட்டை 20 நிமிஷம் தான். பேர் ஹொலாண்ட். சரியா? அப்போ ஹொலாண்டு தான் ஒரு பெல்ஜியம் வாங்க ஒரு பாலம் மாதிரி இருக்கு வாணியன்ட்டு ஒரு 10 பேர் போனோம் எல்லாரும். வசந்தாக்கால் இழுத்து கொண்டு போனோம். நல்லா இருந்தது அந்த ட்ரிப்பும் அந்த இடமும். அப்போ சொன்னேன், இவர்கள் 3 இருக்கிறாள், ஜெயமலர்கள் வச்சிதாவர்கள். இது பக்கத்தில் இருந்து அவர்கள் வீட்டையும் போய் டீயை குடிச்சு ஆக்களை கூட்டிட்டு இதிலேயே ஒரு பொறுமையாக வச்சுக்கலாமே பாவம் பிளான் ஒன்று பண்ணுவோம் எல்லாரும் பொதுவில் சந்திக்கிற மாதிரி. எங்கட வீடும் வதனியமேந்த வீடு நாங்கள் வசந்தாவேந்த பொன்மாலை பொழுதுக்கு வரைக்கே கிட்டத்தட்ட சில நேரம் 2:30-3 மணித்தியாலம் நாங்கள் கார்ல வரோம். ஜெயமலர் ஒரு பக்க சைட்ல இருக்கிறேன். அவருக்கும் அப்படித்தான் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலத்துக்கு இல்லை. அதான் பாப்பா 12 வருஷம் ஒரு பிளானை பண்ணி அந்த கோவனா சந்திச்சு ஒரு பார்க்கல எல்லாரும் மீட் பண்ணி தன்ற மாதிரி நம்மளுக்கு சந்தோஷமா இருந்தது அன்றைக்கும். பாருங்களேன், இப்ப நானெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன், இதாங்க என்னோட நான் இங்க நின்று இருந்தா நான் வந்திருப்பேன். இப்ப தம்பி வீட்டுக்கு போற வழியிலதான் சாந்தினி அவருடைய இசைன்னு நீங்க இருக்கிறீங்க. அப்ப அந்த பக்கத்தாலதான் நாங்க அதை தாண்டிதான் நாங்க அந்த கொரோனாவுக்கு போகணும். அப்ப நான் வந்திருக்கலாம் உங்கள்கிட்ட. இவங்க இங்க நின்று இருந்தா நான் வந்திருப்பேன். எனக்கு சரியான கவலை. நீங்க சொல்ல எனக்கு பொறாமையா இருக்கு. அதான் என்ன நான் சந்தர்ப்பம் தானே, பக்கத்துல இல்ல, தூரத்துல 500-600 கிலோமீட்டர் இல்லை. வேற தூரங்கள் தான். ஆனால் போய் அந்த கிலோமீட்டர் மேலே தெரியல எங்களுக்கு. வாணி எங்கட ஊசலாடுறது கடையில ஒரு தடவை மீட் பண்ணுவோம். இல்லை உண்மை. அதாவது அதை தள்ளி போடாமல் உண்மையில் சில விஷயங்களை பார்க்கறது நல்ல போல். இப்போ சர்வஸ்ரீ அக்காவும் அவரோட முகத்தை பார்க்கணும். அவரும் இளைஞர் வந்த பிறகு நல்ல கொஞ்சம் இதாக இருக்கிறாரு, கொஞ்சம் பொலிவாக இருக்கிறார். அப்போ அது நாங்கள் போனதும் இன்னும் பொலிவு கூடிட்டுது. ஓடுறதும் பாடுறதும் அதை வைக்கிற அம்மா அந்த அன்புகள் ஒவ்வொருத்த வீட்டுகளில் ஞானசிலவர்களாக இருக்கும் யாராக இருந்தாலும். அன்றைக்கு தாமலக்கா விட்ட போனோம். அவர் அந்த புட்டு முன்வல் சூப்பராக இருந்தது. புட்டு கத்திரிக்காய் குழம்பும். அப்போ அது உண்மையில் அந்த அன்போட பரிமாறின விதங்கள், அந்த அன்பை பார்த்த உண்மையில் உண்மையான அன்புகளை பார்த்த உண்மையில். அப்போ மிக சந்தோஷமாக இருந்தது இந்த விடுமுறை. உண்மையில் மிக சந்தோஷம். எந்த விதமான ஒரு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. 100% பெர்ஃபெக்ட். நன்றி எல்லாவற்றுக்கும். நன்றி சாதனையர்களே, மற்ற எல்லோருக்குமே நன்றி. வாசி பரம்பரை நேரத்துடன் செல்வோம்.